எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் வி. சிவதாசன் பேசுகிறேன். அதேமாதிரி அரியலூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறது வந்து வாழ்த்துக்கள், அவருக்கு பெரும் வாழ்த்துக்களையும் வடபழனி வள்ளல் முருகர் மூலமாக இன்றைக்கி காலையில் அவர்கிட்ட போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். அதே போல் என் தாய்ந்தையும் உலகத்துக்கே தாயும் தந்தையுமான தில்லை நடராஜ பெருமானும் தில்லை காளியம்மலும் உறுதுணையாக இருக்க வேண்டி இருக்கிறேன். எல்லாருக்கும் சரி, திமுக இருந்தது, ஏடிஎம்க இருந்தது, சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கும் மற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களே தெரிவிச்சுக்கிறேன். அரியலூர் சட்டமன்றம் மூலமாக நிறைய இடத்துங்களில் அங்கே வந்து தவறுகள் நடந்திருக்கு. அதை நான் சுட்டிக்காட்ட விரும்பல. நீங்களே அதை நீங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் ஒரு நாள் விஜய் அண்ணன் கூட பயணிப்பேன், உடன் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் ரீதியில் வந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர் கூட பயணிப்பேன். நிச்சயமாக அதுக்கான காலங்கள் கண்டிப்பாக முருகர் எனக்கு அருள்வார். அந்த முருகர் வந்து எனக்கு கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு கொடுப்பாரு. அதையும் தாண்டி இப்போ எல்லாமே என்னை திட்டிகிட்டு இருக்காங்க. 2021 நீ சுயேட்சையாக நின்னீங்க, ஏன் இப்போ நிற்கலை, ஏன் இப்போ போய் அவர் பார்க்கலன்னு. நான் போகாமலாம் கிடையாது. ஏன்னா நான் எதிர்நீச்சல் ஷூட்டிங்கு அவரோட ஆஃபீஸும் பக்கத்தில் தான். நான் அதனால் அப்போ டெய்லி அங்கே வருவேன். அங்கே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கே வருவாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு தான் போவேன். சரி, வேறு யாரோ ரசிகர் மன்றத்தில் வேறு யாரோ ஒருத்தனுக்கு ஆசை இருக்கும், நம்ம தான் 2021 நின்னோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். நான் அதுக்கு பிறகு தான் தெரியுது, நின்ன கேண்டிடேட் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியல, அவருக்கு சில கிராமங்களே தெரியல, சுத்தமாக தெரியல அரியலூரில். நானே அவர்கிட்ட போய் பேசினேன், ஆனால் அவருக்கே தெரியல அது என்ன அதுன்னு தெரியல. எது தவறுகள் நடந்திருக்கா இல்லை உண்மையிலே அது சில இடங்களுக்கு போகவே இல்லை, நிறைய இடங்களுக்கு போகவே இல்லை. அவர் வந்து அரியலூரில் நிறைய பகுதிகளுக்கு போகவே இல்லை. அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துருக்குது. நான் சுயேட்சை நிற்கப்புறம் பைக்கில் எடுத்துகிட்டு எனக்கு அவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்க சொந்தக்காரங்களே. ஆனாலும் நான் பைக்கில் எடுத்துகிட்டு நோட்டீஸ் அடித்து எல்லா கிராமங்களுக்கும் போய்ட்டு வந்தேன் பைக்லேயே. அதனால் அது என்னான்னு தெரியல. அது வந்து கட்சியில் மேலிடத்துல தான் நீங்கள் அதுக்கான இதை விசாரணை எல்லாதாக இருந்தாலும் பார்க்கணும். நான் யாரையும் குறை சொல்ல, நடந்த சம்பவங்களை என்னோடய உரிமை, அதனால் நான் சொல்லிட்டு பதிவு பண்ணுறேன். அதே போல் கண்டிப்பாக ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நான் இதை யாரும் தவறு சொல்லலை. எதிரியை விட நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண எதிரியை விட துரோகிகள் அதிகமாக இந்த காலத்தில் வந்து மோதி நம்மளை வந்து அவங்கள வந்து அழிக்கிறதுக்கான திட்டங்களும் அது வந்து வாய் மூலயமாவும் சரி. அதனால் இந்த சொற்கள் வந்து மோசமான ஒரு விஷயம். கத்தி எடுத்து குத்துறதை விட அந்த சொற்கள் வந்து அவ்வளோ கொடூரமான சொற்களையும் அவ்வளோ கேவலமான சொற்களையும் வந்து பயன்படுத்தி என்னென்ன வேலைகள் பண்ண முடியுமோ, எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ, எவ்வளோ மன உளைச்சல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஒருத்தனை கொலை செஞ்சுட்டா கூட முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த சொற்கள் வந்து அவனை தூங்க விடாது, அவங்க குடும்பத்தை பாதிக்கும், அந்த எல்லாத்தையும் பாதிக்கும். அந்தளவுக்கு சொற்களை வீசிய நபர்களுக்கு மட்டும் கையெடுத்து கும்பிட்றேன். சொற்களை வீசியவனை மட்டும் விடவே கூடாது. எவன் ஒருத்தன் சொற்களை வீசியவன், நம்ம அன்பாக பேசிய அவன் ஒருத்தன் வாய்ஸ் அவடாலில் வந்து விடுறானோ அவனை விடவே கூடாது. அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். ஏன்னா இது வந்து மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. நீங்கள் வாய்ப்பு கேட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்க, நீங்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னீங்க. அதனால் மக்கள் உங்கள் மேலே கடவுளை தாண்டி, இறைவனை தாண்டி ஒரு இறைவனாக உங்களை நினச்சி உங்கள் மேலே கொடுத்துருக்குறாங்க. அதனால் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு, மக்கள் தான் உங்களுக்கு முக்கியம். இனிமேல் உங்களுக்கு சொந்தம் பந்தம் பொண்டாட்டி புள்ள இவங்க அவங்க நண்பர் யாருமே கிடையாது. உங்களுக்கு மக்கள் தான் சொந்த பந்தம் தனர்கள் எல்லாமே. அதனால் மக்கள் தான் இனிமேல் உங்களோட சந்தோஷம் துக்கம் எல்லாமே மக்கள் பார்த்துக்குவாங்க. உங்களை அப்படியே தங்கத்தை தரையிலேருந்து பூமியிலேருந்து ரத்தத்தை சிந்தி நோண்டி எடுத்து வந்த மாதிரி எடுத்து வந்துருக்குறாங்க. அவ்வளோ மக்கள் வந்து உங்கள் மேலே அன்பாக வச்சுருந்து இவ்வளோ பணப்பட்டுவாடா இவ்வளோ இதனாலும் அதையும் தாண்டி உங்களை வந்து அவங்க விரும்பி அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க மேலே எவ்வளோ உண்மை, எவ்வளோ இடங்களில் பிரச்சனைகள், எவ்வளோ இடங்களில் தாக்குதல், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்துருக்குறாங்க, உங்களை கொண்டு வந்துருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கணும். அந்த மக்களை ஒருத்தன் கூட தொடக்கூடாது. உங்களுக்கு இந்த டிவிக்கு இதில் இருந்தால் ஒருத்தன் கூட இனிமேல் ஒருத்தர் மேலே கூட ஒரு சின்ன சேதாரமாக எவனும் செய்யக்கூடாது. செஞ்சால் அதோடய விளைவுகள் கடுமையாக இருக்கணும், பயங்கர கடுமையாக இருக்கணும். அதே மாதிரி
இந்த மக்களுக்கான என்னென்ன இதோ அதை அத்தனையும் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோடய முதல் கோரிக்கை, தயவு செய்து நீங்கள் வந்த உடனே இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிற அமைச்சருக்கு நீங்கள் அமைச்சர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மின்சாரத்துறை கொடுத்துருங்க. தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். சாமானியமன் ஒரு கூலி தொழிலாளி வீடே கட்ட முடியல, சுத்தமாக கட்ட முடியல. மின்சாரம் அந்தளவுக்கு இருக்குது. நம்ம ஊரில் உள்ள மண்ணை அள்ளி அந்த மனிதனால் வீடு கட்ட முடியல. அதனால் தயவுசெய்து மணலை விலைக்கு மணலை விற்கிறத தடுத்துருங்க. கனிம வளம் எங்கேயுமே விற்பனைக்கு இல்லை, மக்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அள்ளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுங்க. மணல் இலவசம். கையெடுத்து கும்பிட்ற அந்த இதை மட்டும் போடுங்க. மக்கள் அவங்க வீடு கட்ட முடியாத பல லட்சம் பல கோடி பேர் சென்னையில் பிரிட்ஜி கீழே இருக்கிறான். பல கோடி பேர் பிரிட்ஜி கீழே இருக்கிறான். இங்கே வாழ்வாதாரம் இல்லாமல், ஏன்னா வீடு கட்ட முடியல. ஒரு மணல் வாங்கி சொந்தமாக மணல் வாங்கி சிமெண்ட் வாங்கி கட்ட முடியல. எங்கள் பகுதியில் 7 சிமெண்ட்டால் இருக்குது. ஆனால் எங்களுக்கும் அதே ரேட்டு தான் போடுறான். எங்களுக்குங்கிறான். எங்கள் அரியலூர் மக்களுக்கு கிட்னியே கிடையாது. கிட்னிங்கிறதே இல்லை, அவங்களுக்கு அழிஞ்சு போச்சு எல்லாமே. கிட்னியை அவ்வளோ தூரம் போகிறதுக்குன்னா கால்சியம் கம்மியாகுது. கால்சியத்தை நோண்டி 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 எடுக்கிறாங்க. கால்சியம் முற்றிலும் அழிஞ்சு போச்சு. அங்கே கால்சியமே இல்லாத வருது. மற்ற பகுதியில் ஒருத்தன் 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறான்னா நாங்கள் 5 லிட்டர் 7 லிட்டர் தண்ணி குடித்தோம் ஒரு நாளைக்கு. அது இல்லாமல் தண்ணியோட நீர்நிலையும் அடியில் போயிடுச்சு. 300 அடி 250 அடி போர் போட்டால் தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. அதனால் இதை தடை பண்ணுங்கள். மணல் அள்ளுன்னா மக்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்க வீடு எடுத்து அந்த மணல் இலவசம். தயவுசெய்து இது மட்டும் அறிச்சிருங்கண்ணா. அதேமாரி மின்சாரம், இது மட்டும் குடிக்க தண்ணி, வீடு, உணவு, இதை மட்டும் அவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது மட்டும் இலவசமாக கொடுத்துருங்க. மருத்துவத்துறையில் நிறையா பேர் நர்ஸு, இங்கே பசங்க படிச்சுட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கெலாம் பிள்ளைங்க போய், பொம்பளை பிள்ளைங்க இங்கேருந்து நர்ஸுக்கு படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. கொடுமையாக இருக்குது. நம்ம நாட்டில் இவ்வளோ இது இருக்குது. இங்கே பார்த்தா வெறும் 10,000 கொடுக்குறான். மெடிக்கல் காலேஜ் கோடியாக கொள்ளடிக்கிறான். என்னென்னத்தே திருடுறானுங்க. இந்த தமிழ் மக்கள் எங்கே போய் இல்லாமல் உங்களை தெய்வமாக வச்சுருக்கு. அதனால் இதெல்லாம் தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். இந்த நாட்டில் மக்கள் சாதி மதம் இல்லாமல் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். எல்லோரும் வீடு கட்டி எல்லோரும் சந்தோஷமாக வாழணும். இறையர்களோட எப்பொழுதும் பழமையான கோயில்கள்லாம் புதுப்பிக்க வேண்டும். கோயில்கள் இறைவனோட சிவபெருமானோட கோயில்கள் அனைத்தும் திரும்பவும் புதுப்பித்து எல்லா இதுலேயுமே தமிழர்களோட பேர் இதுங்கணும். திருவண்ணாமலை முதல்ல திருத்தணி முதலேருந்து காளகஸ்தி வரைக்கும் தமிழர்களுக்கு எங்கே போனாலும், திருப்பதி கொண்டு போனாலும் அவங்களுக்கு எந்த நெருக்கடியும் இருக்கக்கூடாது. இறைவனோட அருள் அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரியான ஒரு இதை நீங்கள் உருவாக்கி கண்டிப்பாக கொடுக்கணும். சிவனோட இது நீங்கள் சிவபெருமானுக்கு தலங்களை சரி பண்ணி கொடுக்க அது இறைவன் இன்னும் உங்களுக்கு அழியா பேரும்புகளையும் கொடுப்பான். வீழ்த்தாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொடுப்பான். பகையில் எதிரிகளோட இது குறையும். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும். முருகரோட அருள் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் அண்ணா வந்த உடனே வீடு அதேமாரி இப்போ இந்த தொகுப்பு வீடு போட்டிருக்காங்க எல்லாருக்குமே 3.5 லட்சமாக கொடுத்துட்டாங்க. அது ஒரு 5 லட்சமாக ஏற்றி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். வீடு கட்ட முடியாதவங்கலாம் இன்னும் கட்டுவாங்க. எவ்வளோ பேர் இன்னமும் குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் மூலமா நிறையா மக்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அந்த மாதிரி போய் கேட்டு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல. அந்த வகையில் நானும் ஒப்பனாக சொல்கிறேன். என்கிட்டையும் எதுவுமே கிடையாது. என்கிட்ட சொத்து பத்து எதுவுமே கிடையாது. இருந்தது எங்கள் அக்காங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா 3 ஏக்கர் வச்சுருந்தாரு. அதை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்தில் வீடு தொகுப்பு வீடு தான் நானும் போட்டிருக்கேன். அதனால் இது எல்லாமே எனக்கு அதில் போய் தான் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். இவ்வளோ துன்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இப்போ தான் தெரியுது. அதனால் அண்ணா கண்டிப்பாக நீங்கள் வந்தோன்னே மக்களுக்கு ஒரு பெரும் நன்றியை தெரிவிச்சிங்க. கண்டிப்பாக தெரிவிச்சுட்டு இந்த விஷயத்தை தயவுசெய்து அவங்களுக்கு வீடு வீடு ரொம்ப முக்கியம். கஞ்ச உள்ள குடித்தாலும் அவங்கவுங்க உள்ளூரில் அவங்கவுங்களுக்கு சொந்த வீடு அமையணும். சொந்த வீடு தயவுசெய்து அவங்கவுங்க ஊர்லேயே கொடுத்துருங்க. கட்டுறதுக்கு நீங்கள் கொடுக்கலனாலும் மணலை மட்டும் அள்ளுறதுக்கு இலவசமாக பர்மிஷன் கொடுங்க. அவங்களோட பூமி, ஒவ்வொரு மனுஷனோட பூமி. எங்கள் ஊரில் என் மண்ணை அள்ளி என்னால் வீடு கட்ட முடியல. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். நேரம் நான் மன்னனாக இருந்ததுன்னா, நான் இந்த நாட்டோட அரசனாக இருந்தேன்னா இது அதுதான் செய்வேன். வீடு இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது. இந்த மணல் நமக்கு சொந்தம். அந்த மண் கனிமம்லாம் நமக்கு சொந்தம். எல்லாமே நமக்கு. என் மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு மிஞ்சி
போனது தான் நான் வெளிநாடுகளுக்கோ இல்லை மற்ற இதுக்கோ கொடுப்பேன். அந்த அளவுக்கான ஒரு இதை வந்து கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன். அதனால் சொல்கிறேன், வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நீண்ட ஆயுளோட, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, மன உளைச்சல் இல்லாமல் 8 கோடி பேரையும் இன்றைக்கி இதாக இருக்கிறாங்க. அதேமாரி நீங்கள் போடுற திட்டம் திமுகவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அல்லது பிற கட்சிகள் எந்த கட்சிகளாக வேணால் இருக்கட்டும், எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் கொடுத்துருங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த தொகுதிக்கு வந்து இது போய் சேரல, இவங்க தடுக்கிறாங்க, அந்த பேச்சே இருக்கக்கூடாது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள மக்களுக்கு அத்தனமும் நீங்கள் அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாருக்கும் பேசணும். ஓட்டு போட்டாங்க போடலை, அதனால் எல்லாத்துக்குமே எதுங்க. நான் ரொம்ப நேரம் பேச வரும்போது உங்களுக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சொல்லுவது இந்த தம்பியோட கடமை. அது என் மக்கள், என்னோடய மண் இது அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் என்னை எவன் எவ்வளோ சொன்னாலும் அதை பற்றி கவலை கிடையாது. நான் ராஜராஜ சோழனின் வாரிசில் வந்த ஒரு ராஜேந்திர சோழனின் வாரிசில் வந்த ஒரு இது அண்ணன் காடுவெட்டியாரின் வளர்ப்பு. நான் எங்கள் அண்ணா வைத்தியன் தான் வந்திருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கள் தந்த ஒரு துணிச்சந்தான். வைத்தியனால தான் நான் அரசியல் பயணத்திலே உங்கள் கூட பயணிக்கிறதுக்கான ஒரு விகிதத்தை தான் நான் வந்து இதுனேன். அதனால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் எனக்கு 3வது அண்ணனா உங்களை கூட பிறக்காத அண்ணா நினச்சி இந்த காணொலியை நான் இதுக்கிறேன். அதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தயவுசெய்து வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு இருந்தால், வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் எல்லாருக்கும் வீடு கொடுங்க. அதேமாரி விவசாயத்துக்கு கொடுங்க, நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் கொடுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, எல்லா வேலைகளும் தமிழக இளைஞர்களுக்கு தான் கிடைக்கணும். 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அந்த முதல்ல அந்த பசங்க பாருங்கள், ஜெபிட்டோ இந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அலையிறானுங்க, ராத்திரி பகலாக பசங்க அலையிறானுங்க. சொத்தை விற்று இன்ஜினியரிங் காலேஜ் அது இதுன்னு படிச்சுட்டு என்ன பண்ணுறேனே தெரியாமல் அலையிறானுங்க. அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது. இளைஞர்களோட வாழ்க்கை எதிர்காலமாக இருக்குது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க. இலவசம் வேண்டாம், இலவசங்கிறது வேண்டாம். இலவசம் எதை கொடுக்கணும்னா கல்வி, மருத்துவம், இந்த கனிம வளம், இது மட்டும் இலவசமாக கொடுங்க. இதை நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும். நாங்கள் எங்கள் உடம்புல அந்த தெம்பு இருக்குது, உழைச்சி சம்பாரிச்சுக்குவோம். நீர் இது வந்து இதெல்லாம் கொடுத்தினாவே போதும். நம்ம பசங்க சம்பாரிச்சு கொடுங்கன்னா வெளிநாட்டுகளில் இனிமேல் போகக்கூடாது, சுற்றுலாவுக்கு தான் போகணும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் இனிமேல் வெளிநாட்டுக்கு சுற்றுலாவுக்கு தான் போகணும். அந்தளவுக்கு இந்த நாட்டை வந்து உயர்த்துங்க. ரொம்ப நேரம் பேசுனேன், தப்பாக நினச்சிக்கணுன்னா இது. நன்றி, வணக்கம்.